ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவும் அரிசி மாவும் வச்சு ஒரு சாஃப்டான பஞ்சு போல் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நான் ஒரே கையில் எடுத்து உங்களுக்கு இதை புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற பூரணமும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்காக நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேங்க. அதில் அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. ரெண்டுமே சேர்த்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த உப்பு கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு நான் தண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா சூடான உடனே நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் சேர்க்கும்போது நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், சுடு தண்ணி ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு பர்ஃபெக்டான அளவு இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் எங்கேயும் தண்ணியே சேர்க்கல. இதே கரெக்டாக இருந்தது எனக்கு. நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் அவ்வளோதான். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி இது போல் கொதிக்க வச்சு சேர்க்குறதால உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப நேரம் இருந்தாலுமே உங்களுக்கு சாஃப்டாக நீங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு வரைக்கும் உங்களோட கொழுக்கட்டை சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. இப்போ நம்மளோட மாவு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இருந்ததும் இன்னும் நல்லா வெந்துடும். அந்த சூட்டில் மாவு நல்லா வேகும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது பூரணம் ரெடி பண்ணுறோம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு நான் அரை கப் அளவுக்கு சுத்தமான வெல்லம் சேர்த்துருக்கேங்க. மண் எல்லாம் தூசிலாம் ஒன்றும் இல்லை, சுத்தமான வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா இது போல் தேங்காயும் வெல்லம் நல்லா கலந்து வந்தால் போதுங்க. அதுபோல் நீங்கள் இது போல் வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க. பூரணமும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். இது நான் நீட்டாக இது போல் உருட்டுறது கொழுக்கட்டைக்குங்க. அதுக்கடுத்து ரவுண்ட்ஸ் நான் மோதகம், அதுக்கடுத்து ரவுண்டான ஒரு உருண்டை வடிவமாக செஞ்சுருக்கேன் இல்லையா, அதனோடதுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மூடி போட்டு வச்ச மாவை பார்க்கலாம். மாவு நல்லா பாருங்கள், மூடி போட்டு வச்சதால் இன்னும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சமாக கையில் நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்து கைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இது போல் மாவு லைட்டாக சூடு இருக்கணுங்க. ரொம்பவும் சூடு ஆறக்கூடாது. லைட்டாக சூடு இருக்கும்போது இது போல் இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நமக்கு பூரணத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோங்க. அதுக்கடுத்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். பிளாஸ்டிக் கவரை வச்சு அது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதாவது தடவிக்கோங்க. நான் நெய் தான் தடவிருக்கேன். அதில் ஒரு உருண்டையை வச்சுக்கலாங்க. உருண்டையை வச்சு கவரை ஒரு பக்கம் மூடிடலாம். இது போல் எல்லார் வீட்லேயும் இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிற இந்த ஸ்மேஷர் இருக்கும். இதை எடுத்து இது போல் ஒரே ஒரு முறை இப்படி நீங்கள் டச் பண்ணிங்கனாங்களே போகும். நல்லா நமக்கு ஷேப்பாக கிடச்சிரும். அதில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாங்க. பூரணத்தை வச்சு கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த கவரை வச்சு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. கொழுக்கட்டை இதுக்கு மோல்டு தேவையில்லைங்க. கொழுக்கட்டை அச்சு தேவையில்லை. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைட்ஸ் இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் அன்ஈவனாக வரும். இது போல் அன்ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பொட்டேட்டோ ஸ்மேஷரை வச்சு ஷேப் கொடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் ஷேப் கொடுத்துருங்க. ஷேப் கொடுத்துட்டா நமக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடிங்க.
ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மாவு இருந்தாலும் பரவாயில்ல. கொழுக்கட்டைகளை இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்து நான் வந்து சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க. அதுக்கடுத்து இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கரண்டி இருக்கும், இந்த குழி கரண்டி. அது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவிட்டு ஒரு உருண்டையை வச்சு இது போல் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே பூரணம் வச்சுக்கலாங்க. பூரணத்தை வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து உருண்டையாக நம்ம வந்து ஒரே மாவில் இது போல் 3 விதமாக கொழுக்கட்டை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை செஞ்சோம். அதுக்கடுத்து இது போல் ரவுண்டாக உருட்டி வச்சு இது போல் செய்ய போகிறோம். இது போல் வந்து ஒரு ரெண்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் நான். அதுக்கடுத்து அதே போல் அந்த குழி கரண்டி கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு உருண்டையை வச்சு இப்போ மோதகம் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை லைட்டாக அதே போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து நம்ம பூரணத்தை வச்சு ஷேப் கொண்டு வரலாங்க. ஷேப் கொண்டு வந்து இதை மோதகமாக ஷேப் கொடுத்துடலாம். ஷேப் கொடுத்தா ரொம்ப சூப்பரான மோதகம் ரெடிங்க நமக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் பண்ணுங்க. மோதகம் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இருந்த மாவுலாம் வந்து நம்ம எடுத்து கொழுக்கட்டைகளாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி தட்டு வச்சு அது மேலே ஒரு தட்டில் வச்சு தாங்க நான் வந்து கொழுக்கட்டை வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், நமக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடிங்க. கையில் ஒட்டாதுங்க. கையில் ஒட்டாத நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு கையாலேயே நீங்கள் வந்து இது போல் புட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ருசியாகவும் இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நான் வந்து மோதகம் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு டம்ளரும் ஒரு ஸ்பூனையும் வச்சு ஒரு மோதகம் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இன்றைக்கி இதையும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.